Hi friends, welcome to John Vlogs Tamil. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் 5 பேர் கிட்ட இருக்கீங்க, நம்ம கம்மி பட்ஜெட்டில் ஒரு சின்ன ட்ரிப் ஒன்று போகணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரி மீன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ மீனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாங்கி க்ளீன்லாம் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி மசாலாலாம் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நான் பின்னாடி உட்காந்து தான் பார்த்தீங்கன்னா வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடம் இது எந்த இடம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா திருமலவாயில் சைடு தாங்க இருக்குது. கிருஷ்ணா நதி கால்வாய்னு சொல்லிட்டு போவோம். ஸோ அது பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா மீன் வாங்கினோம். இவர் பார்த்தீங்கன்னா அஜய் ப்ரோ, இவர் ஆக்சுவலாக மாடல் ஆமாம் இவர். ஸோ இன்ஸ்டாவில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மீன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணியாச்சு, வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்தாச்சு. ஏன்னா போகும்போது கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க மேப் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி ஆக்சுவலாக போயிட்டுருக்கோம். ஸோ அஜய் ப்ரோ பார்த்தா பின்னாடி வந்துட்டுருக்காரு. ஸோ ஆக்சுவலாக எங்களுக்கு ரூட்டு கரெக்டாக தெரியல. நாங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் 6 பைக்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போனோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஓரளவுக்கு உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொனே ஃபால்ஸ் தான் போகிறோம். ஸோ தடாவை கம்பேர் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு தடாக்கு போயிருக்கேன். தடாவில் நல்லா இதை விட கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் இங்கே கொஞ்சம் அந்த மலை அந்த இதுவெலாம் பார்த்தா டிஃப்ரெண்ட் சூப்பராக இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ரெடில்ஸ் தாண்டி ஒரு டோல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எனக்கு பேர் தெரில, அந்த டோல்கேட் தான். ஸோ பெட்ரோலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மைலேஜ் பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 300 ருபீஸ் தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது. ஸோ அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா பே பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மைக் ஆக்சுவலாக ஒர்க் ஆகலை. அதில் ஆஃப் பண்ணி தெரியாமல் ஆஃப் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா பேட்டரியில் சார்ஜர் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு வந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் ஊத்துக்கோட்டை கிட்டே வந்துட்டோம். நாங்கள் பெரிய பழம் தாண்டி ஊத்துக்கோட்டை இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, இந்த பசங்க கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அதுக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட் சரி ஓகே நாங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டு போகலாம், லஞ்ச் நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நாகலாபுரத்தில் இந்த கடை இருக்குங்க. பேர் ஐயன் மிஸ்பி ஐயன் பிரியாணின்னு சொல்லிட்டு இந்த கடை இருக்குது. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஃபுட் வைஸ் டேஸ்ட் 70 ரூபா பிரியாணி, சிக்கன் பிரியாணி 2 பீஸ் கொடுப்பாங்க. டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது. ஐயா சொல்கிறார் போட சொல்லி, வீடியோ போட சொல்லி சொல்கிறாரு. ஸோ டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருந்ததுங்க. வயிற்றுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, அந்தளவுக்கு காரம் கீரம் எதுவுமே இல்லை. நாங்கள் சாப்பிட நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கடை. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸுங்க. ஸோ இதுக்கு என்ட்ரி பார்த்தீங்கன்னா 20 ருபீஸு. என்ட்ரி பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஒரு இதுவும் இருக்குது, சர்க்கஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உள்ளே போனவொடனே நல்லா இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. ஸோ இது பிக் அங்கே எடுத்தது கோபி ப்ரோ எடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வேர்வையில் சரி ஃபால்ஸில் குடிக்கல, என்னோட வேர்வையில் குளிச்சுட்டு இன்னும் பாதி மலை கூட ஏறல, இன்னும் பாதி மலை ஏறணும். ப்ரோ உங்களை நம்பி வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க. நல்லா செய்றீங்க, வெச்சு செய்றீங்க. தண்ணி வருதா இல்ல அவர் போறத ஏதோ சொல்றாரா? உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிங்க்ஸ் நாட் அலோடுங்க. நான் ப்ரைஸுமே சொல்லிடுறேன். பெட்ரோலுக்கு 300 ஆச்சு, 200 பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டு, அப்புறம் சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 200 கிட்ட ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 600 ருபீஸ் தான் மேக்ஸிமம் ஆகும். கண்டிப்பாக ஸ்டார்டிங் நீங்கள் போகும்போது கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதில் மட்டும் தான் குடிக்க முடியும். மேலே உங்களால் ஏற முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இருங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன ஒரு ஃபால்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அது தெரிஞ்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு அருவியை கண்டுபிடிச்சாச்சு. ஃபால்ஸா இல்லை ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ தலைவர் போய் கொண்டு இருக்கிறாரு, ஆழம் பார்க்குறாரு. அப்படியே நடுவில் நில்லுங்க. ஓ சரி. கோபி ப்ரோ நவுரு ப்ரோ, கோபி லைட்டாக அப்படியே நவுரு.
பைக் ஓடும்போது அமைதியாக இருந்தார் அப்போ அவர். யாருக்கு? ஏய் செல்வா அதை விட நாய்யா அந்த மீன் உனக்கு தேவைன்னு இருக்கும். மீன் காலி வச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவரை பார்த்தீங்கன்னா கை காட்டு போகிறல, இவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. பைக் ஓடிட்டு போகும்போது டான்ஸ் ஆடிட்டு போவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாத்துமே வந்து குளிச்சுட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நீங்கள் போயிட்டு வரலாம். ஒரு 600 ருபீஸ் தான் ஆகுது. எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா சீசிங் ஆகிட்டு இருக்கு. நல்லா ஓப்பன் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கானுங்க. குரங்கு பண்ண வேலை. குரங்கு கிடையாது, எல்லாம் குரங்கின் சேட்டை. குரங்கு இல்ல, குரங்கி குறைந்த 4 வண்டியில நோண்டி இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா வண்டிக்கு சேஃப் கிடையாது, வண்டிக்கு சேஃப் இல்லை. சேஃப் இல்லடா அது. ஸோ நாங்கள் காலைல ஒரு 8 o'clock கிளம்பலாம்னு சொல்லிட்டு 7 o'clock கிளம்பலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் ஆனால் கிளம்பு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு தான். பட்டு ஸ்டில் நாங்கள் வந்து ஒரு 8 மணிக்கெலாம் ரிட்டன் ஒரு 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணணும், ஒரு சின்ன ட்ரிப்பு போனால் இது மாதிரி போயிட்டு வாங்க. தடா விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. பட் ஆனால் நல்லா இருந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போடலாம். ஸோ தேங்க்யூ வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.